பார்த்துக்கியா இருக்கும்போது பார்த்தியா எப்போ கட்டணம் கட்டுறீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணி பூஜை போட்டாச்சுல தம்பி இப்போ பூஜை போட்டாச்சுல பூஜை போட்டாச்சு இருவர் அங்கிள் வந்து கதவுக்குள்ள சேனல் ரெடி பண்ணிட்டார் கார்பெண்டர் ஒர்க்கு. இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு டெமாலிஷ் பண்ணி பழைய வீடுங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர மெட்டீரியல். இது எல்லாமே நல்ல விலை உயர்ந்த தேக்கு மரம், சால் மரம், அந்த மாதிரி உள்ள எல்லா மரங்களும் இவங்க மறுபடியும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போட்டு உங்களுக்கு புது ஜன்னல் புது கதவு மாதிரியே ரெடி பண்ணி தராங்க. விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எதனால் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் டெமாலிஷ் பண்ணி கொண்டு வந்த மெட்டீரியல்ன்றதுனால இவங்க ரீஒர்க் பண்ணி இது கொடுக்கறதுனால உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்குது. இந்த கடை பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் ட்ரேடர்ஸ்னு இருக்கும். இவங்களுடைய புல் மர ஜாமான்கள் எல்லாம் கிடைக்கும். கதவு ஜன்னல் இந்த மாதிரி பழைய மெட்டீரியல்லாம் விறகு இது எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். விறகுலாம் பார்த்திங்கன்னா இவங்க கிலோ 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லாம் உங்களுக்கு சீப் அண்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, இவங்க வீடு டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கும் பண்ணுறாங்க. வீடு டெமாலிஷ் பண்ணி வீட்டை இடித்து வீட்டிலேருந்து மண்ணை எடுத்து வெளியே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இவங்களே பண்ணிக்கிறாங்க. அதனால் யாராவது வீடு டெமாலிஷ் பண்ணணும், புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கள தொடர்பு கொள்ளலாம். இவர் பேசிகிட்டு இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ஓனர். அவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவார். வீடு டெமாலிஷ் பண்ணதுலேருந்து இடித்து தரமட்டமாக்கி வீடு பொருளெல்லாம் கடத்திட்டு வர்றது எல்லா வேலையும் அவரே பண்ணிக்குவார். உங்கள்கிட்ட 10 பைசா காசு வாங்க மாட்டார். இப்போ இவர்கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப்பு கேட்டிருந்தோம். இந்த வீல் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே 4 வீல் இருக்கும். ஒரு பலகை போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஒரு சேர் மாதிரி உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு, அதை நடக்க முடியாமல் நிறைய பேர் காலில் கையில் தவிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவர் தான் ஓனரு, இந்த சைட்டுடைய ஓனரு. இவர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தோம். அவர் வந்து தாராளமாக என்ன பண்ணிட்டாருன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. பலகையும் அந்த வேலையும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாரு. இதனுடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அரௌண்டு ஒரு 1500 2000 ரூபா தேவைப்படும். இவர் வந்து ஒரு உதவி மனப்பான்மையோடு இதை அவர் ரெடி பண்ணி தரார் நமக்கு. அவர்கிட்ட நான் ஒரு வேலையாக வந்தேன். நான் வந்து ஒரு கேமரா வேலை பண்ணேன். எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு கேமராவுக்கு. இந்த கேமரா ஃபிட் பண்ணேன். இந்த கேமரா ப்ளஸ் வந்து இது வந்து வைஃபை கேமரா வித்து ஆடியோவோடு இருக்கும். இங்கே ஒரு பெரிய கேமரா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து
2-வே வாக்கி டாக் வீடியோவோடு இருக்கிற கேமரா. ஸோ இந்த 360 டிகிரி கேமரா போட்டேன். இந்த கேமரா வந்து வைஃபை கேமரா வித் மைக்கோட இருக்கிற கேமரா. ஸோ இந்த 2 கேமராவும் ஒரே ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவருடைய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா புல் நிலவு பாருங்கள், ஒரு பெரிய புல் நிலவு. இது பார்த்தீங்கன்னா புல் தேக்கு மரம், படாக்கு மரம், இந்த மாதிரி ரோஸ்வுட் மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மரம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மரம்னு இதை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த மரத்தை புல் அண்ட் புல் புது மரம் மாதிரியே இருக்கும். நல்ல வெயிட் இருக்கும் இந்த மரங்கள்லாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து புல்ல வைரம் உள்ள மரங்க. அது டெமாலிஷ் பண்ணும்போது பழசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை கொண்டு வந்து இவங்க மறுபடியும் மாடிஃபிகேஷன் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து ஒரு புது நிலவு எப்படி இருக்கோ சீப் அண்ட் ரேட்டில் பாதி விலைக்கும் கம்மியாக வாங்கி கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால் இங்கேருந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம சைட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ 2 நிலவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலவு பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து தேக்கு மரத்தில் பண்ண நிலவு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே புது புது பில்டிங்க்கு கட்டடத்துக்கு போகுது. ஆனால் இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள மரங்க தான். இந்த மாதிரி உள்ள மரங்க நல்லா தரமாக இருக்கிற மரத்தை மட்டும் எடுத்து இவங்க இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி இதை நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு இங்கேயே கார்பெண்டர் இருக்காங்க. நீங்கள் வெளியில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கார்பெண்டருக்கு ஒரு நாளைக்கு 1500 2000 கூலி கேட்பாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி ஒர்க்கையும் ஃபிட் பண்ணி உங்களுக்கு கையோட ஒரு அசம்பிளி பண்ணி நீங்கள் நேராக கொண்டு போயிட்டு சைட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்களே ரெடி பண்ணி தந்துடுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சீப் அண்ட் ரேட்டாக இருக்குது. இதில் கதவு பண்ணுறாங்க, ஜன்னல் பண்ணுறாங்க, நிலவு பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன ஐட்டம் தேவைப்படுது அந்த மர ஜாமான் சம்மந்தப்பட்ட அத்தனையும் இங்கே கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெளியே டெமாலிஷ் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். பில்டிங்கும் பழைய பில்டிங்குமே உடச்சி அது உங்களுக்கு 10 பைசாவோட காசு வாங்காமல் அவங்களே திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியலெல்லாம் வெளியில் கடத்தி மண்ணெல்லாம் வெளியில் கடத்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க நம்பர் வச்சுருக்கேன், அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்க சன்னுடைய ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பழைய பில்டிங் ஏதாவது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், பழைய பில்டிங் இடிக்கிறதுக்கே காசு தராரு அவரே. நமக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இடிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் காசு கொடுத்து இடித்து பொருள் எடுத்துகிட்டு போகிறார். அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள்.